அவ்வளவுதான் சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே இந்த நாளில் செய்தி ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய இந்த நாளுக்கான செய்தி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் என்ன தலைப்பு நீங்க கொடுக்குறீங்க, நீங்க வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே. நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொன்னா நீ ஆசீர்வாதமா இருப்ப. இந்த ஆசீர்வாதத்துக்கு மட்டும் ஒரு பெரிய பிளஸ் இருக்குப்பா. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, மனுஷன் வாழ்வதே இந்த பிளஸிங்காக தான். கரெக்டா? சோத்திர ஆண்டவரே, மனுஷன் வாழ்வதே பாருங்க இந்த பிளஸிங்காக தான் வாழான். பெரியவங்கிட்ட போய் காலில் விழுந்த பிளஸிங் வாங்குவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த கோயில் குளங்களுக்கு போகிறது அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக தான் போகிறாங்க. நீங்கள் மக்கள் நடந்து போகிறாங்க, மலைக்கு போகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க. ஆனால் இந்த போகிறது எல்லாமே பாருங்க அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்திற்காக தான். ஜோதிடர் தேடுறாங்கன்னா அந்த பிளஸிங்காக தான். ராசி பலன் பார்க்குறான்னா ஆசீர்வாதத்துக்கு தான். யமகண்டம் பார்க்குறான்னா அவன் ஆசீர்வாதத்துக்கு தான். அவன் தனியாக குரு பயிற்சி நிறைய இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் தேடுறான், பஞ்சாங்கத்தை எல்லாம் பார்க்குறான், இந்த ராசி பலன்லாம் பார்க்குறான்னா எதுக்குன்னா ஆசீர்வாதமாக இருக்கணும் விரும்புகிறான் பாருங்க. மனுஷன் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள்லாம் இல்லையா, விரும்பலையா? ஆமாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது மனுஷன் பிளஸ் பண்றது இல்லப்பா, கர்த்தர் சொல்றாரு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமை கர்த்தர் சொன்னார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மனுஷனால் ஆசீர்வாதம் அல்ல. மனுஷன் ஆசீர்வதிக்கிறவனே சபிப்பான். மனுஷன் நீ நல்லா இருப்பா, அவன் தான் சொல்லுவான் அவன் கெட்டு போனும்பா. உலகத்தில் மனிதர்கள் வாயிலே நம் ஆசீர்வாதம் வருதோ சாபம் வருதெல்லாம் பார்க்காதீங்க. காரணம் இல்லாமல் விடப்பட்ட சாபம் ஒரு மனுஷன் மேல தங்காதுன்னு பைபிள் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆவியானவங்களோடு பேசுவாராக. உறவுகள் உங்களை சபித்திருக்கலாம், நீ நாசமா போயிருவ. மண்ணள்ளி போட்டிருக்கலாம், தூவி இருக்கலாம். தம்பி, உன் வாழ்க்கையில நீ ஆசீர்வாதத்தை தேடி, குருவை தேடி, பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை தேடி, மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை தேடி, நீங்க மக்கள் தேசத்தினுடைய தலைவர்களை தேடி ஆசீர்வாதத்திற்காக இங்கே போயிட்டே இருக்கான். ஆனா பைபிள் சொல்லுகிறது நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அல்லேலூயா. கை உயர்த்தி அல்லேலூயா. என்னன்னா நல்லா இருப்பேன்னு அர்த்தம் இல்லை, இப்படித்தான் இருக்குன்னு இப்படி உட்காந்துங்க. எனக்கு ஆசை, நீ சர்ச்சுக்கு வந்தது ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு. எதுக்கு வந்திருக்கப்பா சர்ச்சுக்கு? எதுக்கு வந்திருக்கீங்க? ஆசீர்வாதமா இருக்கு. எதுக்கு ஜெபிக்கிறீங்க சொல்லுங்களா? ஆசீர்வாதமா இருக்கு. எதுக்கு ஆராதிக்கணும் சொல்லுமா, வாயினால ஆசீர்வாதம் சொல்லு. எதுக்கு பைபிள் வாசிச்சு பரிசுத்தமா வாழணும்? எதுக்குங்க? ஆசீர்வாதம். நிஜமா சொல்றேன், நம்முடைய ஆண்டவருடைய பேரு ஆசீர்வதிக்கிறவர். பைபிள் சொல்லுகிறது இதோ கடைசி காலத்தில் எப்படி இருக்குமாம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று ஒரு அழைப்பின் சத்தம் கேட்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஒரு நாள் ஒரு குரல் கேட்கும், பரமராஜ்யத்திலே அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்வதற்கு. ஏமா, பணம் கையில் இருப்பது ஆசீர்வாதம் இல்லம்மா, அதே பணம் மருத்துவமனைக்கு போயிடும். பணம் இருப்பது ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் இல்லம்மா, அதே பணம் கடன்காரனாய் கொண்டு போய்விடும். பொருள் இருப்பதனால் அவன் ஆசீர்வாதமா இருப்பதில்லம்மா, அந்த பொருள். உங்களுக்கு தெரியுமா, அப்பா சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் புள்ள வந்து குடிச்சே அழிக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட சொல், பூமியில் இல்லையா நீ? நீ சம்பாதிச்ச பணத்தை உன் பிள்ளை ஆசீர்வாதமா இருந்தா அந்த பிள்ளை அது காப்பாற்றும். அப்பாவுக்கு 2 ஏக்கர் இருக்கும், ஆனா இவன் பாரு, இவன் பீரியட்ல பாத்தீங்கன்னா அவன் பிள்ளைக்கு கட்டி கொடுக்கும்போது கடன் வாங்கி கட்டி கொடுப்பான். கவனிச்சிருக்கீங்களா? வாழ்ந்து எப்படி எப்படி குடும்பம் சொல்லுவோம்? சொல்ல பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கீங்க. என்னங்க வாழ்ந்து அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னா அவங்க முன்னோர்கள் நல்லா, எங்க அப்பா காலத்துல நாங்க ஜமீன்தார் பாரம்பரியம். இன்னைக்கு
கையேந்தி பவன்ல போய் நிக்கிறோம். சார், தாத்தா காலத்துல நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? ஒரே வீட்டில் 10 பேர் இருப்பாங்க, சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது, அரிசிக்கு அன்னைக்கெல்லாம் அரிசி கிடைக்காத, கம்புஞ்சோறு தான் தின்னும், அன்னைக்கு அப்படி இருந்தோம், இப்படியெல்லாம் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு ஜெனரேஷன் பிளஸிங் இல்ல, சந்ததி ஆசீர்வதிக்கப்படல. நான் சொல்றேன், என் கண்ணு அடையலாம், என் மூச்சு நிக்கலாம், என் உயிர் போனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. சந்ததியின் சந்ததி, ஜெனரேஷன் பிளஸிங் ரிசீவ் பண்ணிக்க. நான் என்னுடைய டைம் எனக்கு ஒரு 50 வருஷம் ஆச்சுன்னா இன்னும் எவ்வளவு 50 வருஷம் வாழ்வோமா இருப்போமான்னு தெரியல. நீங்க இருப்பீங்களா? இருக்கும். எனக்கெல்லாம் கம்மி தான். ஏன்னா எப்பவும் பேயோட போராடிட்டு இருக்கிறேன். எனக்கு எப்பவுமே போராட்டம் தான். எனக்கு தெரியும் ஆண்டவர் சீக்கிரமா பூர்ணமான கூட்டிட்டு போயிடுவேன். ரொம்ப வருஷம் முன்னாடியே கேட்டேன், ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ஒன்னா வீட்டுல பிரச்சனை இல்ல, வெளியே பிரச்சனை, சபைக்குள்ள பிரச்சனை, ஊழியத்துல பிரச்சனை, பிள்ளைங்க மூலமா பிரச்சனை, வாழ்க்கையே பிரச்சனை, எப்போதான் வருவீரோ இல்ல எப்போதான் என்னை கொண்டு செல்வீரோ அப்படி கேட்டதுக்கு, சோத்திர ஆண்டவரே. அப்போ ஷெரின் குழந்தை 1.5 வயசு 2 வயசு குழந்தை, கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். ஆண்டவர் கூட தெள்ள தெளிவா பேசினாரு. நீ உபத்திரவத்தில் பூர்ணப்படும் பொழுது, நெருக்கத்தில் உனக்கு பூர்ணப்படும் போது, வலி வேதனை இந்த பூமியில் எல்லாம் சகிக்கும் பொழுது உனக்கு ஒரு முடிவு நான் வைத்திருக்கிறேன். பூமியில நீ கஷ்டமும் பாடுகளும் நிந்திக்கப்படும் போது, அவமானப்படும் போது நீ சோர்ந்து போகாத. இதில் எல்லாம் நீ பூர்ணப்பட்ட பிறகு காரை திரை, அதாவது நான் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு, அதாவது பூமியிலே எனக்கு உபத்திரம் வருதுன்னா எனக்கு சோதனைக்கல்ல, நான் சாதனையை செய்ய போறேன். நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், நமக்கு நிறைய டெம்டேஷன் வருது, நிறைய சோதனை, பரவாயில்ல நினைங்க. பூமியில நாம் பரீட்சிக்கப்படுவது நல்லது. ஏனென்றால் எனக்கு பரீட்சையை சகிக்கிற மனுஷன், சோதனையை சகிக்கிற மனுஷன் பகவான். அப்படின்னா அவருடைய பார்வைக்கு நான் நல்லவனாய் மாறும் வரைக்கும், அவருடைய பார்வைக்கு நீதிமானாய் மாறும் வரைக்கும், அவருடைய பார்வைக்கு பரிசுத்தம் உள்ளவனாய் மாறும் வரைக்கும் அனுதினமும் என்னை சுத்திகரித்து 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 என்னை அவருக்கு ஏற்ற பிள்ளையாய் மாற்றி ஒரு நாள் அப்பாவுடைய ராஜ்யத்தை கொண்டு செல்வார். என்னோட பேசினார். அவர் அதுதான் சொன்னார். உபத்திரவத்தில் பூர்ணப்படும் பொழுது, உலகத்தினுடைய சோதனை எல்லாம் நீ ஜெயிக்கும் போது, ஒரு நாள் நான் உன்னை அழைத்து செல்வேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, நண்பனே, உடன்பிறப்பே, உறவே, இன்றைக்கு நான் உன்னை சொல்றேன். ஐயா, நான் பரிசுத்தமா வாழ்வதனால என்னுடைய வாழ்க்கையில நிறைய சோதனையை சந்திக்கிறேன். இன்னைக்கு நிறைய கெட்ட பேர், அவமானங்கள், நிந்தைகள். கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவங்களுக்கெல்லாம் அவங்க ஃபேமிலி சேர்த்து வச்சிருக்குது, அவங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா வீடு கட்டி வச்சிட்டு போயிட்டாரு. எனக்கு எங்க அப்பா ஒண்ணுமே சேர்த்து வைக்கலையா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உன் பெற்றோர் சேர்த்து வைத்தா வீட்டை தான் சேர்த்து வைப்பாங்க. அந்த வீடு நீ கைவிட்டுட்டு தான் போகணும். கைகளால் கட்டப்படாத ஒரு வீடை தேவன் வைத்திருக்கிறார். இந்த பைபிள் சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு எடுத்துருக்க செய்தி ரொம்ப பயங்கரமான ஒரு பிளஸிங்கான ஒரு செய்தி. ஃபர்ஸ்ட் பிளஸிங், கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, நீ ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ கால் வைக்கும் தேசம் நான் உனக்கு தருவேன் சொல்லி ஆண்டவர் பிளஸ் பண்ணி ஆபிரகாமை தேவன் அழைத்த பிறகு, நான் உன் சந்ததியை நட்சத்திரத்தின், வானத்தின் நட்சத்திரத்தை எண்ணிப்பார், இந்த நட்சத்திரத்தை உன்னால் எண்ண கூடும் என்றால், கடற்கரை மணலை எண்ணிப்பார், இந்த மணலை நீ எண்ண கூடுமா? இல்லை இல்லை, இந்த அளவுக்கு உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது அப்படி உங்க வாழ்க்கைக்கு உண்டாகட்டும். தம்பி, இந்த வார்த்தை வரும்போது உங்க கண்ணுக்கு முன்னாடி கடற்கரை மண்ணில் உன் சந்ததியை நீ பார்த்துக்கணும். பிரதர், நீங்க அப்படி பார்க்கும்போது உன்னுடைய
பிள்ளைகள் அப்படியே கண்க்கு முன்னாடி கொண்டு வந்துடணும். நான் மரித்து போனாலும் என் வம்சத்துல, என் ஜெனரேஷன் பிளஸிங்ல அப்பா சொன்னாரு, ஆமே, நான் என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறது ஒண்ணுமே இல்லை, என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வச்சது ஒண்ணுமே இல்லை. ஆனா எங்க அப்பா சொல்றாரு, உன் நட்சத்திரத்தை போல உன் பிள்ளையை நான் அடையாளமிடத்தக்கதாக ஒரு ஸ்டாராக தேவன் உங்களை வைக்கப் போகிறார். சகோதரி, இன்னைக்கு ஆவியானவங்களோட பேசுகிறார். இன்னைக்கு நீ தேவ சமூகத்தின் வேதாகமத்தை சுமந்து கொண்டு பைபிளை காணலையப்பா, இந்த பைபிளை நீ தூக்கிட்டு வரேன்னா என் சந்ததிக்காக இந்த பைபிளை சுமந்துட்டு வர, நீ எழுதி வைக்கிற உயிலும் கூட உன் பிள்ளைக்கு ஒரு 1.5 அடி செண்டு இடமா இருக்கலாம், ஒரு 20 அடி இடமா இருக்கலாம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை வாங்கி கொடுக்கலாம். நான் அடிக்கடி யோசிச்சுக்குவேன், அவன் எத்தனை அடி வாங்கினாலும் கடைசியில மரிக்கும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 6 அடி மட்டும்தான் அவனுக்கு சொந்தம். அதுவும் கூட அவனுக்கு சொந்தம் கிடையாது. 6 அடி, 1 2 3 4 5 6 பெட்டியை கரெக்டா இறக்கக்கூடிய அளவுக்கு தான் இடத்தை தோண்டுவான். அதுவும் கூட தான் சொந்த இடத்துல வைக்க விட மாட்டான். நான் என் பெத்த பிள்ளையா இருந்தாங்க கூட நான் வாங்கின நிலத்துல என்ன அடக்கம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு எடுகாடுன்னு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு சுடுகாடுன்னு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு ஒரு செமித்தேரின்னு ஒரு பேர் இருக்குது. யாரோ அடக்கம் பண்ண இடத்துல அந்த தோண்டி எனக்கு சொந்தம் இல்லாத அந்த மண்ணுக்குள்ள இந்த பூமியில வைக்க போறாங்க. ஆனா ஒன்னு சொல்றேன், நடப்பதற்கு 2 அடி, ஆமேன், குழியில புதைப்பதற்கு 6 அடி. ஆனா எங்க அப்பா வைத்திருக்கிற இடம், இந்த பூமியில நீ வாங்குற 1 அடி உனக்கு சொந்தம் இல்ல. எங்க அப்பா வச்சிருக்கிற இடம் அது மேன்மையான பரலோகம். அந்த மேன்மையான பரலோகம் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்பா, இந்த பூமியில நான் ஒண்ணு சொத்தை சேர்த்து வைக்கல, ஆனா அப்பாவுடைய ஆசீர்வாதம் கைத்தட்டி கிளாப் பண்ணி வாங்கிக்கலாமா? எனக்கு ஒரு blessing வேணும்னா அப்பா சொல்றாரு, you are a blessed man, you are a blessed man. Hey girl, hello, you are a blessed man. Amen, you are a blessed girl. இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா, எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுக்காத, எங்க அப்பா எனக்கு கொடுத்திராத, எங்க அப்பா வாங்கி கொடுக்க முடியாத ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த சொத்து எங்க வசனத்தை அப்பா தந்திருக்கிறாருன்னா இந்த அப்பா சொல்றாரு, நீ இருக்கிற பூமி உனக்கு சொந்தமல்ல, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒன்று ஒழிந்து போகாது. இந்த வசனம் ஒன்று உண்மை உள்ளது என்றால், மகனே, உன்னுடைய பாடுகள் மத்தியிலே நீ பரமனுடைய முகத்தை பார்ப்பாயா? இரவு பகலாய் நீ பாடுபட்டது நிமித்தமாய் வந்த வருமானம் துக்கமும் வருத்தமும் சஞ்சலமும் மனபாரமும் தான். ஆனா எங்க அப்பா சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்பு உன்னை பரம ராஜ்யத்தின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள, மேன்மையான ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கவலையில் இல்லை, தங்கம் வேற ஏறிட்டு போகுது. கவலை இருக்கா இல்லையா? பிள்ளைய பெற்ற மகராசங்களே, இதுக்கு தான் நாங்கள்லாம் ஒன்றும் போடுறது கிடையாது. தங்கம்லாம் ஏறும்னு ஆண்டவருக்கு தெரியும். பூமிக்கு தங்கம் விலை மனுஷன் போடுற மதிப்பு. என் தங்கம், இந்த தங்கத்தை கொடுத்திருக்கிறாரு. பத்மராகம், புஷ்பராகம், சிந்து, எஸ்பி, இந்திரநீலம், ஆஹா, கோமேதகம், 12 வைர கற்களை அப்பா வச்சிருக்கிறாராமா. பூமியில மனுஷன் கேடி 916 போட்டு அவன் வச்சிருக்கிற ரேட்டு 1 லட்சத்தி, சொல்லு ரேட்டு, தங்க ரேட்டு என்னையா? 18,000. இனி 2 லட்சமா மாறப்போகுது. ஐயா 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 ஐயா, என் பிள்ளை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா வாய்ப்பே இல்லை, 3 லட்சமே ஆகும். என் ஆண்டவருக்கு சமூகத்தில் சொல்றேன், ஒரு பொட்டு நகை நீ சேர்த்தி வைக்கலன்னு கவலைப்படாத, உன் பிள்ளைக்கு வசனத்தை கொடு. இன்னைக்கு நீ சேர்த்து வைக்கிற வீடு, சேர்த்து வைக்கிற பொண்ணு, வெள்ளிக்கும் கூட எனக்கு ரொம்ப கேவலமா இருந்தது. எது தெரியுங்களா? நான் சொன்னா இவங்க மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நகையெல்லாம் மதிப்பு கொடுக்காதுன்னா ரொம்ப மதிப்பு. முந்தானத்து பேப்பரை, நம்ம பேப்பர்ல சும்மா ஒரு லைன், எதுல அதுல என்ன கிடைக்குது மட்டும் எடுத்துக்குவோம். என்ன தெரியுங்களா? அந்த பேப்பர்ல அமிதாப் பச்சன் வீட்டுக்கு ஒரு சினிமா நடிகர் போயிட்டாரு. எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல? அங்க ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறாரு.
பிள்ளைங்க தான் கேட்பாங்க, அப்பா நீங்க சும்மா நடக்கிற மாதிரி தான் இருக்குது, எப்படித்தான் இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் அப்பா கிடைக்குது? எது நமக்கு தேவையோ அதை எடுத்துக்குவோம். அவன் குத்துனா, அவன் கொலை செஞ்சான், அவன் தூக்கிட்டு போனான், அவன் ஓடி போயிட்டான், தேவையில்லை நமக்கு. இந்த மாதிரி முக்கிய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்க. அவன் செல்ஃபி எங்க எடுக்க தெரியுமா? டாய்லெட்ல. ஐயேவா, அந்த அமிதாப் பச்சனுடைய டாய்லெட் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த க்ளோசெட் சுத்த தங்கம். நீங்க உட்கார்ற இடத்தை கூட தங்கத்துல அவன் பண்ணி வச்சிருக்கிறான். இவன் சொல்றான், எங்க தலைவர் சச்சின் டெண்டுல்கர், அடுத்தது நான் ரொம்ப ஹீரோவா மதிக்கிற ஒரு நடிகர் சொல்றான், அவன் பேரை மறந்துட்டேன். இந்த அமிதாப் பச்சன் வீட்டுக்குள்ள நான் போய் இந்த டாய்லெட்ல ஒரு செல்ஃபி எடுக்கிறது பாக்கியமா என்றேங்கிறான். அடா பாவி, இந்த பேப்பர் கட்டிங்க பாருங்க, போய் தினத்தந்தி பேப்பர்ல தினமலர் ஏதோ. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, மனுஷன் டாய்லெட்ல போய் செல்ஃபி எடுக்கிற லெவல் ஆகி போச்சுப்பா. நீ எல்லாம் மொபைலை கொண்டு எதுக்கு எடுத்தாலும் செல்ஃபி செல்ஃபி போய் டாய்லெட்ல போய் எடுப்பாக்கலாம். ஆனா அமிதாப் பச்சன் டாய்லெட்டு உன் டாய்லெட்டு பீங்கான் டாய்லெட் மாதிரி இல்லை, அது உடையும், அது உடையாது. உட்கார்றதும் கூட தங்கத்தில் தான் உட்காரான். சீ அல்லேலூயா. ஏதோ உங்களுக்கு விளங்குதா? அவ்வளவுதான். அப்ப நான் நினைச்சேன், அமிதாப் பச்சன் எதை கொண்டு எதற்கு ஈடுபடுத்திட்டான்? நீ கழுத்துல மாட்டினதை அவன் டாய்லெட்டுக்கு வச்சிருக்கிறான். நீ வச்சுக்க, நீ கழுத்துல மாட்டினாலும் சரி, காதுல போட்டாலும் சரி, மூக்குல போட்டாலும் சரி, அவன் வச்சது சொல்லுப்பா. ஏன்பா பேச மாட்டேங்க? டாய்லெட்டுக்கு எவ்வளவு பொண்ணு முதல்ல கேட்டா, நகைய கேட்டா, அமிதாப் பச்சன் டாய்லெட் இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கிய. உன் வீட்டுக்காரன் உனக்கு ஒரு பொண்ணும் பொருள் வாங்காம இருக்கலாம், சோத்திரம் தான் பண்ண உட்கார்ந்துருக்கிறிய. என் வீட்டுக்கார ஒரு இது வரைக்கும் ஒரு செயின், அஷ்டமி வந்துச்சு, நவமி வந்துச்சு, பௌர்ணமி வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இது இந்த ஆத்மாவை கட்டின நேரம் ஒரு பொட்டு குண்டுமணி கூட கொடுக்க, எல்லாம் கவரிங் தான். 1000 ரூபாய்க்கு போய் அது அதிலும் வேற கலர் போகாத சொல்ல என்னது காவ போட்டவ எப்படி கவர் என்னது கலர் போகாத கவரிங், அது வேற. அவன் கத்திய போட்டு அறுத்து காட்டுவான், கலர் போதா பாரு பாரு பாருமா. அடா பாவி, அதுக்கு வேற இப்படி 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 அது இப்படி இப்படி கையை தூக்கி தூக்கி காட்டுறது. என்ன மோதிரம் போட்டிருக்காளாம்? அமிதாப் பச்சனை நினைச்சுக்கணும். அல்லேலூயா. இனிமேல ஆசீர்வாதம் தங்கம் பொண்ணு இல்லப்பா, எங்க அப்பா வச்சிருக்க சொத்து. அவன் 10 பவன் கொடுக்கலாம், 5 பவன் கொடுக்கலாம். தம்பி, நீ வாங்குற பொண்ணு பொருள் உனக்கு வேல்யூ கிடையாது. யார் கர்த்தரோடு இருக்க அவன் தான் பிளஸட். ஆமென் சொல்லு. நீ பேயோட இருக்க, வாயத்தன்னு சொல்லு, நான் கர்த்தரோடு இருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதுல வேதனை மனுஷனுக்கு இருந்தாலும் அதை கூட்ட விட மாட்டாரு. பூமியில வேதனை உண்டு, பூமியில வலி உண்டு, பூமியில நெருக்கம் உண்டு, பூமியில உபத்திரவங்கள் உண்டு. ஆமென் சொல்லி ரிசர்வ் பண்ணப்ப என்ன பஸ் சீட்ல குஷன்ல உட்கார்ந்திருக்க சொல்லு. ஆமே புஷ்பேக் சீட்ல உட்கார்ந்திருக்க, நல்ல வாயத்தன்னு சொல்லிட்டாரு. ஆமே பூமியில எனக்கு உபத்திரம் உண்டு. உபத்திரம் வேண்டான்னு சொல்லாத, உபத்திரம் உண்டு நான் சொல்றாரு. ஆனா திடன் கொள்ளு, பலன் கொள்ளு. இந்த உலகத்தில் உள்ளவைகளை நான் ஜெயித்தேன், பாவத்தை ஜெயித்தேன். ஆமென் சொன்ன வியாதியை ஜெயித்தேன் சொல்லு சொல்லு. ஆமென் சொல்லு. உன் வாயில ஸ்தோத்திரம் பண்ணு. நான் பாவத்தை ஜெயித்தவரோட தான் இருக்கிறேன், வியாதியை ஜெயித்தவரோடு இருக்கிறேன். ஆமென். உன் வீட்டுல சண்டை வர்றது எதனாலதான்? சும்மா சொல்லுங்களேன், வெக்கத்தை விட்டு சொல்லுங்க. சம்சாரம் சண்டை போடுறது எதுக்குதான்? வச்ச பணம் கிடைக்கல, வந்த பணம் கிடைக்கல, வந்த 3000 ரூபா கொடுத்தாங்க, அதுவும் செலவு பண்ணி போட்டேன். உனக்கு எத்தனை கொடுத்தாலும் பத்த மாட்டேங்கடி. சோத்திரம் ஆண்டவரே, உனக்கு எவ்வளவு மாசம் செலவு கொடுத்தாலும். ஆமாங்க, இப்போல்லாம் இந்த ஸ்டோர் சும்மா அந்த சின்ன கடைக்கெல்லாம் போறது இல்லைங்க, போன டிபார்ட்மெண்ட். சோத்திரம். அது வேற. எப்படி தெரியுமா? உள்ள இருந்து போகும்போதுங்க 1/2 கிலோ சக்கரை வாங்கிட்டு வரலாம் தாங்க உள்ள போனேன். சும்மா பார்த்துட்டு வரலாம் போவங்க. ஆனா வரும்போது பை நிறையா பொருள் வாங்க வச்சுட்டாங்க ஐயா, வாங்க வச்சுட்டாங்க. அது என்னமோ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனா சிக்கு 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 பொருள் போட்டா நம்ம பொம்பளைங்க விழுந்துருவாளுங்க. அது அவனுக்கு தெரியும் பாருங்களேன்.
1+1 எங்க கடையை பார்த்தாலும் சோத்திரம், கடையை தான் பார்க்க சொன்னேன். ஹல்லேலூயா. நீ வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. என்னப்பா ஒரு மாதிரி டைட்டாகவே உட்காந்துருக்கியாப்பா? ஆமாம், வந்து சர்ச்சுக்கு வந்த வார்த்தையை கேட்கும்போது அப்படி 1+1 பார்த்தது இல்லையாப்பா? கூட்டிகிட்டு போப்பா, சும்மா அந்த பஜார் கூட்டிகிட்டு போப்பா, இருக்குது உனக்கு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டால் முடிஞ்சேன்னு அர்த்தம். வாங்காத, பார்க்காதே, பார்த்துடாத, திரும்பு, அந்த எல்லைக்கே போயிடாத. ஒருவேளை அது கேட்கறதுக்கு சிரிப்பா இருக்குது, ஒருவேளை உனக்கு சிரிப்பா இருக்குது கேட்கறதுக்கு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு ரிசீவ் பண்ண உன் கையில் இருக்கிற பணத்தை காலி பண்றோம் பிசாசு பிரதர், இல்லையா தம்பி? உன் ஏடிஎம்ல எவ்வளவு வச்சிருக்க நீ? வெளியே சொல்ல வேண்டாம், நமக்குள்ள இருக்கட்டும். அந்த 1000 ரூபா கொடுக்கறதையும் கூட உன்னால காலி பண்ணிடுற பாத்தியா? அட ஆமா வெளியோ, என்ன ஏன்பா உன் வீடெல்லாம் நல்லா வீடா இருக்குதே, அந்த 1000 ரூபா அப்படி 10 ரூபா சேவ் பண்ணிருக்கியா? வர்ற 1000 போகுதுப்பா. பணத்துக்கு வேலை வாய பொழந்து முதல்ல மாதிரி நிக்குது இந்த பூமி. இன்னும் தா தா தா, இன்னும் வேணும் வேணும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பணம் அல்ல ஆசீர்வாதம், அவர் என் கூட இருப்பது ஆசீர்வாதம், அவருடைய வார்த்தை என்னோடு இருப்பது ஆசீர்வாதம். சொல்லு, ஆமே, உற்சாகமா சொல்லுப்பா. ஐயோ ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, என் கண்ணை மறைச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். நல்லா சொல்லுப்பா. இந்த பைபிளை வச்சுக்க, இதுதான் என் உன்னுடைய உயில். என் தாத்தா பாட்டி வச்சது பாருங்களேன், இந்த குடிசை வீடு, இந்த ஓட்டு வீடு. எங்க அப்பா அம்மா எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்களேன், 5 பசங்க. அந்த காலத்தில் 5 தான்ப்பா. 5ஐயும் 10 சென்ட் இடத்த பிரிக்கிறதுக்குள்ள 1 சென்ட் இடம் தான் கிடைக்கும் பாருங்களேன். படாப்படுவாங்க. அந்த மனுஷனை போட்டு சபிச்சு அந்த ஆள் செத்து போய் மரமாய் போய் சேர்ந்துருப்பான். இன்னைக்கு வரைக்கும் உன் அப்பாவை நினைப்பேன். நான் திரும்பி திரும்பி சொல்றேன், உன் பெற்றோரை நீ நினைக்காத. பைபிள் திரும்பி சொல்லுது, விட்டு வந்த உன் வீட்டை நினைக்காதுன்னு கட்டும்போது சொன்னாங்களா? சொல்லலையா? அப்பதான் கெட்டு மேலம் மங்களம் சுத்திரம், சீக்கிரம் 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 கெட்ட டைம், நேரம் நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு அப்பவே. அல்லேலூயா. உனக்கு முடியாதுடா, ஆரம்பிக்க நாளைக்கு. பயப்படாத, நான் இருக்கிறேன் உனக்கு நல்ல நேரத்துக்கு. ஆனா நீ நேரத்துக்கு வர மாட்டேன். அல்லேலூயா. என்னப்பா நல்ல நேரம் முடியுது கட்டுன்னாங்களாப்பா? ஃபாதரை சைனை தூக்கி கொடுத்தால மாட்டு போச்சு. அன்னைக்கு வச்ச சங்கடி தான், பின்னாடியே சுத்துற, வேற வழி இல்லை, சுத்தித்தான் ஆகும். ரயிலே சொல்லு, வேற பக்கம் சுத்தினா வேற பக்கம் சுத்த வச்சிருவாளுங்க. ரயிலே சொல்லுங்களேன். சரி, அப்போ அன்னைக்கே சொல்லிட்டாரு. இங்க பாரு, என்னதுங்க? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கல்யாணம் பண்ண கிறிஸ்தவ பொம்பளைங்க எல்லாம் சொல்றது இல்லை. அதனாலதான் உனக்கு சண்டையே ஓய மாட்டேங்குது, மூய மாட்டேது. உன் பாசையில சொல்லிட்டு மூய மாட்டேது. இன்னைக்கு போய் சொல்லு, நீ ஏதோ சர்ச்சில் பண்ணிருப்ப, கல்யாணம் பண்ணியா இல்லையா? அந்த பண்ணின நேரத்தில் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு எலியாசர் மூலமா வந்தது. அவன் சொல்லுவான், ஆமென், சோத்திரம், ரெபேக்கால பார்த்து இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. நாளை காலையில நேரத்துக்கு ஆமென் சொல்லிட்டு இருப்போம்ல. அல்லேலூயா. கவனிக்கிறியாப்பா? ஆமா, அப்படியே நினைவில் அப்படியே பறந்துட்டு இருக்கிறேன். அப்படியே ஆமென், சோத்திரம் ஆண்டவரே. இப்போ வசனமெல்லாம் உள்ள போகாது மகனே. சோத்திரம் ஆண்டவரே. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. என்னப்பா வந்துச்சா காரியம்? அது ஐயா அன்னைக்கு ஆரம்பிச்சது ஐயா காரியம். நீங்க சண்டை வந்தாவே கிறிஸ்தவ திருமணத்தை பண்ணலாம் பரவாயில்ல, தாலிகிலி இல்லைனாலும் பரவாயில்ல, பைபிளை தூக்கி சொல்லு, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. சொல்லுப்பா, என்ன பத்திரம் வந்தாலும் சொல்லு, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இவன் நிச்சயதார்த்தத்தில் மட்டும்தான் நினைக்கிறான், அதனாலதான் பெரிய சண்டை போட்டு இருக்கிற. நீ இன்னைக்கு போய் சொல்ற, நீ கறி வாங்குறதுக்கு முன்னாடி சொல்ற, நீ வந்தது அன்னைக்கு குடத்தை தூக்கிறத பார்த்து ஏமாண்டா அவன் எலியாசரு தண்ணி ஊத்துன்னு அந்த குடத்தை தூக்குனுவேன். அல்லேலூயா. பாடுபடுறதுக்காக அந்த குடத்தை தூக்கும் போது தண்ணி எனக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை, என் ஒட்டகத்துக்கும் கொடுத்தா அவதான் கர்த்தருடைய என்னுடைய எஜமானுடைய மகனுக்குன்னா. அது பெரிய அர்த்தம் இருக்கு, அது நாளைக்கு பேசிக்கலாம். அல்லேலூயா. கவனிங்க,
என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க இன்னைக்கு போய் சொல்றீங்க, வீட்டுக்காட்டு சொல்ற, சரியா? சண்டை போன் சொல்லு, நீ கர்த்தரால் வந்தவன், நீ கழுத்தை பிடிச்சு சொல்லு. மொபைல கேட்ட மொபைல கேட்ட வீட்டுக்காட்ட என்ன சொல்லும்? நீ கர்த்தரால் வந்தவையா, இல்லை நான் கேரளாவில் இருந்திருப்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ஃபேமிலி லைஃப் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உன் வீட்டுக்காரு சேமித்து வைத்ததோ, உன் பிள்ளைக்கு நான் பொண்ணும் பொருளும் சேர்த்து வைக்கலினோ, ஒரு டெபாசிட்டும் கூட இல்லைங்க ஐயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? உன் கையில் டெபாசிட் இருக்கோ இல்லையோ, என் கையில் டெபாசிட் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். என் ஜபத்தை நான் பண்ண அப்பா பரலோகத்தில் அவர் சொல்லியிருக்க பூமியில சேர்த்து வைக்காதுன்னு. நேர் ஆப்போசிட். ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதியும், எங்களுக்கு பொண்ணும் பொருள் வேணும். ஆண்டவர் என்ன வசனம் சொன்னாரு? ஏன் சொல்ல பேச மாட்டியாப்பா? பூமியில எதையும். ஆனா நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரே ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரே. இங்க சேர்த்து வைக்காத பூச்சியாவது திருடனாவது வந்து கொள்ளையிட்டுருவான்னு சொல்றாரு. அதனால தான் கொள்ளையிடுறான் டிபார்ட்மெண்ட்ல. கல்யாண வீட்டில் போனால், கல்யாணம் எங்கே போனால் வெறுமையாக போவேன், வெறுமையாக போகும், நிறைவாக போவேன், வரும்போது வெறுமையாக வருவேன். வாங்குற சம்பளம் பத்த மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு திருட வேற எங்கேயுமே இல்லை, கூடவே தான் இருக்கிறான். அல்லேலூயா. அதை வாங்கு, இதை வாங்கு, அதை வாங்கு. இதை கண்ணு உங்களோட பேசிட்டே இருக்குது, அதை பாரு, இதை வாங்கு. இது உங்களுக்கு ஒரு வேளை யோசிக்கிறது எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க தெரியல. உங்க வாழ்க்கையை பூச்சி அழிக்கிறது, மருத்துவமனைக்கு போகுது. அப்படியே கொண்டு போறேன் பாருங்க, பட்சித்த வருஷங்களை கொண்டு போறேன். வராமன்னு சொல்லுங்களேன். இந்த பூச்சி எங்க கொண்டு வருது? மருத்துவமனைக்கு கொண்டு வருது. இந்த பூச்சி எங்க கொண்டு வருது? தேவையில்லாத வீண் செலவுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? வீண் செலவுக்கு போகுது. வீட்டுக்காரனை விடுறாதம்மா, விட்டேன்னா அப்புறம் இதெல்லாம் கிடைக்கல, அப்புறம் வீட்டில் போய் சண்டை தான் வரும். கேட்கக்கூடாது என்கிட்ட. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாரத்தினோட பிளஸிங் போச்சு. என்ன கூப்பிடாது. அப்புறம் சத்தியத்தில் ஸ்ட்ராங்கா இருப்பேன் நான். ஆமா, என் மேல கோவிச்சு கூடாது. இதெல்லாம் கேட்டா ரெண்டு பேர் புருஷன் பஞ்சாயத்து எதுக்கு சர்ச்சுக்கு வர சொல்லணும்னா, நீங்க சத்தியத்தை மனைவி கேட்டு போவோம். புருஷன் பாத்தீங்கன்னா பேய் இங்க இருக்கிறவே எல்லாம் அங்க போயிடும், அங்க எல்லாம் சேர்ந்துடும், ஃபுல்லா சேர்ந்துடும். நீ போய் ஆவில் நிறைவே மதிப்பே வராது. அதுக்கு தான் சொல்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இருக்கிற ஆவியை துரத்தி விட்டுறலாம். ஒரு அழில சொல்லுங்களா? சரி, பூச்சியாவது துருவாவது கொள்ளையிடக்கூடாதுன்னா பைபிள் சொல்லுது, ஆண்டவரே நான் சேர்த்து வைக்க நான் வரல, என்னுடைய தேவைகளை நாளைய தினத்தில் என்ன வேணும் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். நான் கவலைப்படுவதனால் ஒரு முறை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, இந்த பணத்தினால் வந்த சண்டை, அண்ணன் தம்பி உறவு உடைஞ்சது, அப்பா அம்மாவுடைய அன்பு இழந்த, புருஷன் மனைவிக்குள்ள இருக்கிற வருத்தம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் உடைஞ்சது, எல்லாமே இந்த பணம்னா இன்னைக்கு சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென் சொன்னா நீ ஆசீர்வதிக்கப்படுவ, இல்லைன்னா அப்படியே நீ உட்கார்ந்துட்டே இருப்ப. ஆமென். சரி, வசனத்தை எடுத்துக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் வசனத்தை என்ன எடுத்துக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் வசனம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கவனிக்கிறீங்களா? ஹலோ, இந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணிக்கீங்க, கவனிங்க. ஈசாக்கு விதை அந்த தேசத்திலே விதை விதைத்தான். அந்த தேசம் என்றால் நீ எங்க குடி இருக்கிறியோ அங்க விதைப்பாய். வாங்கிட்டீங்கன்னா உனக்கு பிளஸிங் வீட்டுல வரும். எங்க நான் இருக்கிறேனோ அது வீடு, இடம், வேலை ஸ்தலம், குடியிருக்கிற இடம் எதுவா இருந்தாலும் சரி, ஈசாக்கு விதை அந்த தேசத்தில், அந்த சொல்லுங்க, அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர், ஓ பிரைஸ் காட், நான் எங்க விதைக்கிறேனோ அங்க நான் பிளஸிங்க பார்க்கணும்.
நீ நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட முடியாத காரணம், எந்த குடும்பத்தில் நீ விதைக்கிறாயோ அங்கே ஆசீர்வாதத்தை நீ பார்ப்ப. எந்த பிள்ளைக்காக நீ விதைக்கிறாயோ அங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவ. அல்லேலூயா. நீங்க உழைக்கிற உழைப்புக்கு பலன் உண்டு. நீங்க முயற்சி எடுத்து விதைக்கிறது சும்மா இல்லைங்க. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அப்போ விதை ஆசீர்வாதமா, கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா? ப்ளீஸ் சொல்லுங்கப்பா பிரதர், யார் ஆசீர்வதிக்கணும்? ஓகேவா? இப்ப பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய வேண்டியது, இந்த தேசங்கிற இடத்த காலேஜா எடுத்துக்கலாம், ஸ்கூலா எடுத்துக்கலாம். நீ மார்க்கை எதிர்பார்க்கிறீன்னா, நீ எழுதுவது ஒரு நிலத்தில் ஒரு சீடை நீ போடுற மாதிரி நினைச்சுக்கணும். மார்க் ஃப்ரூட், அது இந்த பலன்கள் மாதிரி நினைச்சுக்கணும். நீ எழுதுகிற தேர்விலே மதிப்பு எண் உனக்கு வரணும்னா, நீ விதைத்ததினால் அல்ல, எழுதினதினால் அல்ல. நீ எழுதாம மார்க் கிடைக்காது. ஆனா நீ எழுதிட்டீனா அதில் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஓகேவா? ஓகேவா? நீ வேலை செய்ததிலே நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் இருக்கிறது. ஆகினால்தான் அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குதா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். இழுங்க அந்த வார்த்தை எப்படிங்க? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த, சும்மா போடுங்க, சொல்லுங்கப்பா. ஆசீர்வதித்ததினால். எல்லாம் சேர்ந்து வாசிங்கப்பா. என்ன போட்டுங்கப்பா? ஆசீர்வதித்ததினால். இந்த வார்த்தை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்களா? எந்த வருஷம்ப்பா? எந்த வருஷம் நீ விதைச்சையோ அந்த வருஷம். இனி ஒரு ஹரியர் எனக்கு வைக்க மாட்டேன், நான் இனி ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆக மாட்டேன். எத்தனை பேர் பிள்ளைங்க ரிசீவ் பண்ணிக்கப்பா? கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டா இந்த கிளாஸ்ல இந்த வருஷமே அதை நான் பார்ப்பேன். நம்புறீங்களா? நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல விதைத்தீர்களோ அந்த இடத்திலே, அந்த நாளிலே, அந்த வருஷத்திலே ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சந்தோஷமா? நாளைக்கல்ல, அந்த நாளிலே. அடுத்த வருடம் அல்ல, அந்த வருடமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் சொல்றாரு, அவர் ஆசீர்வதித்தால் அந்த வருடமே விளைச்சலின் பலனை காண்பீங்க. எந்த வருடத்தில் விளைச்சலை நீங்க பார்க்க போறீங்கன்னா, இவ்வளவு நாள் பட்சித்து போன விளைச்சல் அல்ல. எந்த வருஷம் அவர் ஆசீர்வதிப்பாரோ அது ஃபெயிலியர் இல்ல, தோல்வி இல்ல. இன்னைக்கு சொல்றேன், எந்த வருஷத்துல உன் பொண்ணுக்கு நீ மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறீ அந்த வருஷமே, உன் பையனுக்கு எந்த வருஷம் நீ முயற்சி எடுக்க அந்த வருஷமே, நீ எந்த வேலைக்கு முயற்சி எடுக்க அந்த வருஷமே. பிரதர் ப்ராஃபஸி மெசேஜ், இது ஒரு தீர்க்க தரிசனமான மெசேஜ். நீ வக்கீல தேடிட்டு இருக்காத தம்பி. இன்னைக்கு சொல்றேன், நீ வக்கீல நீ பார்த்து உன்னுடைய நிலத்தை ஆசீர்வாதம் வேணும். இன்னைக்கு நீ கேளு, இந்த வருஷமே வாயை திறந்து சொல்லு, இந்த வருஷமே எனக்கு வேணும், இந்த வருஷமே நான் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா, ஆமென். சரி, அடுத்தது போகலாமா? பாருங்க, அந்த வார்த்தையிலே அவன் எந்த வருஷத்தில் ஆசீர்வதித்தாரோ அங்கே எப்படிங்களா? சத்தமா, இவ்வளவுதான் சத்தமா? என்ன மடங்குங்க? 100 மடங்கு, 100%. மார்க் நம்ம படிக்கும் போது என்ன இருப்போம்? ஜஸ்ட் பாஸ் ஆனா போதுங்க, ஜஸ்ட் எப்படியாவது ஒரு அடுத்த லெவல் போறதுக்கு இந்த மாசத்தினுடைய தேவைக்கு சந்திக்கப்பட்டோம். நான் ஒன்று சொல்லட்டுமா தம்பி,
எதை வாங்கினாலும் 100 மடங்கு கேடு. 100 மடங்கு. இப்போ இப்படி சொல்லட்டுமா, உங்க ஃபேமிலி அப்படி எடுத்துக்குவோம், இந்த ஃபேமிலிக்குள்ள கொண்டு வரட்டுமா, உங்க வீட்டுக்கார கர்த்தர் தொட்டுட்டார்னா, உன் வீட்டுக்கார கர்த்தர் பிளஸ் பண்ணிட்டார்னா அவட்ட 100 மடங்கு அன்பு வரணும். உன் மனைவிக்குள்ள 100 மடங்கு அன்பு வரும். ஏன்னா விதைத்தது நீங்க, ஆனா பிளஸிங் நீங்க எதை எதிர்பார்த்து நீங்க விதைக்கிறீங்க, அத அவர் அந்த வருஷமே, கல்யாணமாய் 20 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், அது மேட்டர் கிடையாது. என்னை கட்டி கொடுத்தது யாரோ, பார்த்து வச்சது யாரோ, மனமேடல் நின்னது யாரோ, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. எந்த வருஷத்தில் நான் விதைக்கிறேனோ, நான் முயற்சி எடுக்கிறேனோ, விதை என்பது ஜபத்துக்கு ஈக்குவல் பண்ணி தரேன், விதை என்பது வசனத்துக்கு ஈக்குவலா பண்ணி தரேன். எந்த ஜபத்துக்கு முயற்சி எடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சனோ அந்த வருஷமே என்னுடைய கடன் அடைக்கப்படும். அந்த வருஷமே பணம் இன்னைக்கு வரும், பணம் வரும். அப்படி வந்துருச்சுன்னா இப்போ சொல்றேன், ஐஸ்வர்யவான ஆகி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கல, கர்த்தர் அவனை 100 மடங்கு என்ன பண்ணிட்டாரா? சும்மா படிங்களா, என்ன போட்டிருக்க பிரதர்? 100 மடங்கு அவனை யார் ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வதித்ததினால் ஒரு கமா போட்டிருக்கா. அடுத்து கன்னியூ வேர்டு வாசிங்கப்பா. ஆண்டவரே சோதர், ஆண்டவரே அந்த கன்னியூ என்ன போட்டுக்கு, என்ன பண்றா? 100 மடங்கு எப்படிங்க? பலன் அடைந்தான். எதெல்லாம் ரெடியா இருக்கீங்க? ஐயா மனபாரத்தோட வந்தேன், நீங்க ஆண்டவர் என்னோட பேசுறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க பலன் அடைவீங்க. என் ஜபத்துக்கு பலன் உண்டு, விசுவாசத்தினால் பலன் உண்டு, உபவாசத்துக்கு பலன் உண்டு, நீதியாய் வாழ்வதற்கு பலன் உண்டு, இயேசு மேல வைத்த நம்பிக்கைக்கு பலன் உண்டு. என் ராசி மனுஷன் சொன்னா, இவன் சனியில பிறந்தவன், இவன் என் சனியில பிறந்தனால, செவ்வாழ பிறந்தவனால, இவன் எப்படி பிறந்துட்டான், எந்த நாள்ல பிறந்துட்டான்? அட சொல்லுங்கப்பா, தமிழ்ல தானே பேசுறேன்ப்பா, பேச மாட்டீங்களா என்ன? என்ன பிறந்துட்டா, இதுல பிறந்துட்டா? சத்தமா தான் பேசுங்க. செவ்வாழ பிறந்தனால என்ன இருக்குதா? என்ன இருக்குதா? இருக்குதா என்ன? ஜலதோஷம் இருக்கலாம். நம்ம ஆண்டோட பிள்ளைகளுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை, சனி கிடையாது. எந்த வருஷம் நான் விதைத்தனோ அந்த வருஷம் அமாவாசை வரலாம், பௌர்ணமி வரலாம், ஆடி வரலாம், ஆடி வந்தா அம்மியும் பறக்கலாம், நான் பறக்க மாட்டேன். நம்புவீங்களோ இல்லையோ, நான் ஆடி மாசம் தான் விதைக்கவே சொல்லுவேன், ஆடி மாசம் கல்யாணமே பண்ணி வைப்பேன் சொல்லுவேன். எவன் என்ன நாள் சரியில்லைன்னு சொல்றானோ, நல்ல நாள் அப்படின்னு பார்த்தான்னா அந்த நாள் இல்லை, கெட்ட நாள் எந்த நாள் உனக்கு அது பிரச்சனைன்னு சொல்றானோ அந்த நாள் தான் நீ கல்யாணம் வைக்கணும். ஒரு வழியில் சொல்லுங்களேன். இப்போ சொல்றேன், மனுஷன் வச்ச நாள் அல்ல, கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் எப்படி? சத்தமா சொல்லுங்க. சோதர ஆண்டவரே, எப்படி மடங்கு? 100 மடங்கு. சந்தோஷமா போறீங்களா? சம்பளத்தை கொடுத்தான், பாதி தான் கொடுத்தான். கரெக்டா? விதைச்சது பாதி தான் கிடைச்சது. உன் பணம் யார்கிட்டயோ லாக்கா இருக்கு, உங்க பணம் யாரோ வாங்கி வச்சிருக்காங்க, உங்க உழைப்பு உங்க முதலாளி வாங்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த வருஷம் 100 மடங்கு நான் வாங்க போறேன். பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லட்டுமா? நீ படிச்ச டே நைட் படிச்சங்க, எல்லாம் மறந்து போச்சு. டே நைட் படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனா எல்லாமே பிளாங்கா தெரியுது. டே நைட் நான் பிரயாசப்பட்டேன், ஏதாவது சொல்லி தருவாங்க, ஏதாவது எக்ஸாம்ல நான் ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு அண்டர்லைன், இந்த மிஸ் சரியில்லை, மிஸ் சரியோ தவறோ மேட்டர் கிடையாது. 10th நான் மார்க் எடுப்பேன், என் +2 தேர்வில் நல்ல முழு மதிப்பெண் பெறுவேன். என்னுடைய காலேஜில் என் கேரியரை கத்த மாற்ற போறாரு.
என் காலேஜினுடைய என்னுடைய கொலீக்ஸ் என் கூட படிக்கிற காலேஜ் மெட்டு எனக்கு சொல்றதோ, அவன் எது வருது வரலையோ, எனக்கு வராதுன்னு எதெல்லாம் சொன்னனோ என் அப்பா சொல்றாரு 100 மடங்கு. நான் அதை பார்க்குறேன். எந்த மாதிரி ரெடியா இருக்கீங்க? கண்ணில் பாருங்களேன் ப்ளீஸ், பாருங்க. இப்ப இப்படி சொல்லட்டுமா, சரீர சுகத்தை பத்தி சொல்லட்டுமா? என் சரீரத்தில் இருக்கிற டிசீஸ் எல்லா வியாதி பேரை நீங்களே வச்சுக்கங்க. யாருக்கு இல்லாத வியாதி எல்லாம் உங்களுக்கு வருது, அதான் பெரிய ஆச்சரியம். ஏங்க யார் யாருக்கோ 100ல் ஒருத்தருக்கு தான் வருங்க, லட்சத்தில் ஒருத்தர் அப்படி வந்த வியாதி உங்களுக்கு வந்திருக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான வியாதி இன்றைக்கே சுகமாகி என் ஆண்டவர் யோபினுடைய தோலை புதிதாக்குனதை போல அப்படி ரிசீவ் பண்ணுங்க. நீங்க ரிசீவ் பண்ணுங்க. அந்த தோல் சம்பந்தமான வியாதி யாருக்கு இருந்தாலும் கர்த்தர் வல்லமை. ஸ்கின் டிசீஸ், எஸ், எனக்கு தெரியாது, ஆவியான பேச சொல்றாரு. வாயை திறந்து ஆமென் சொன்னா உண்டு. ஸ்கின் டிசீஸ் இப்பவே தோல் சம்பந்தமான ரபன ஹம்தான தியன் கமன தோல் சம்பந்தமா பெட்டிகள் ஒரு அபிஷேகம் மேல இறங்குது. எல்லாம் இச்சிங்க, எல்லாம் இச்சிங்க. இப்பவே உன் பலவீனத்தை இப்பவே கையை தட்டி அப்பா வாங்க, கையை தட்டி அப்பா ஆண்டவர்ட்ட வந்து நிக்கும் போது ஸ்கின் டிசீஸ் இப்பவே தோல் சம்பந்தமான வியாதி அதை கட்டு கட்டு விலகட்டும். ஆவியானவர் சொல்றாரு, இது விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ள சிலருக்கு நான் கருப்பா இருக்கிறேன், கலரே எனக்கு இல்லை, என் ஃபேஸ் க்ளோவா இல்லை, என் ஃபேஸ் பிரைட்டா இல்லை அப்படின்னு ஏதோ நினைக்கிறீங்க. ஆவியானவர் இப்ப சொல்றாரு, அந்த ஸ்கின் யோபனுடைய ஸ்கின்னை ஆண்டவர் அப்படியே ட்ரீம் பண்ணுங்க, அப்படியே கனவை கொண்டு போங்க. அவருடைய நிலை, அவருடைய முகமெல்லாம் பருக்கள், அழுகி போன முகத்தை முன்னிலைமையை பார்க்கணும் பின்னிலைமை ஆண்டவர் பலன் தந்தது உண்மைனா என் ஃபேஸ் பச்சிலம் குழந்தையினுடைய முகத்தை போல வாங்கிக்க. தேவ மகிமை அந்த முகத்துல. மகளே, டேய் வாங்கிக்க, வாங்கி சொல்லு, ரிசீவ் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. ரிசீவ் பண்ணி ஒரு ஃபேஸ்ல அந்த க்ளோ, தேவனுடைய பிரசன்னம் மேல மோசேனுடைய முகம். எத்தனை பேர் வாங்கிக்கிற? நீ ஏதோ ஆண்டவர் ப்ராஃபஸி மெசேஜாவே கொடுக்கிறாரு. யாரையோ பார்த்து உங்க கணவர் சொல்லியிருக்காங்களா, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. யார் இங்க உட்கார்ந்துருக்குன்னு தெரியல, உன் முகத்தை பார்க்க பிடிக்கலன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. என் முகத்தை, உன் முகத்தை எனக்கு பார்க்க பிடிக்கலன்னு கர்த்தர் சொல்றாரு, உன் முகத்தில் இருக்கிற அந்த எல்லா கவலைகளையும் வாங்கிக்க. உன் முகத்தை பார்க்க பிடிக்கலன்னு சொன்ன இடத்துல வாங்கிக்கமா, அபிஷேகத்தை வாங்கிக்க. என் முகத்தை பார்க்க பிடிக்கலன்னு சொன்னவங்க முன்னாடி அப்பா சொல்றாரு, ஒரு க்ளோ, ஒரு தேவ பிரசன்னம் மோசேயின் முகத்தை போல பிரதமர் உங்க முகத்தை மாற்ற போகிறார். மகள முகத்தை மாற்ற போறாரு. தேவ பிரசன்னம். அல்லேலூயா. உன் வேதனையில பாதிக்கப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் சொல்ற 100 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், 100 மடங்கு நான் உனக்கு பலன் தருவேன். தம்பி, வேதனையோட வந்திருக்கிற இல்ல, அப்பா சொல்றாரு, உன் முகத்தை பார்க்க, ஏசாவின் முகத்தை பார்ப்பதற்கு யாக்கோபு துடித்ததை போல உன் முகத்தை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் துடிக்க போகுது. ஓ ராபா ஹந்துடா, யாக்கோபுடைய முகத்தை பார்ப்பதற்கு ஏசா சொல்றான். அல்லேலூயா. சந்தோஷமா பார்த்தோன்னா 2 பேர் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ஐக்கியம் உண்டாகுது. நீ யாருடைய குடும்பத்துல அண்ணன் தம்பி உறவு உடைஞ்சிருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. வாங்கினீன்னு உங்க அண்ணன் உங்க கூட இருப்பான், இல்லை நீ சண்டைக்குனே போ. வாங்கிட்டீன்னு அண்ணன் தம்பி பிளட் ரிலேஷன்ஷிப் வாங்கி, அக்கா தங்கச்சியினுடைய உறவுல அப்பா சொல்றாரு 100 மடங்கு இப்பவே என் குடும்பம் ஒன்று சேரட்டும். வேண்டாமா? கையை தட்டி அப்பாவிட்ட சொல்லு, ஆண்டவரே ஒரு ப்ராஃபஸி மெசேஜ், நான் உடைஞ்சு போய் வந்தேன், பலன் இல்லையே, பிரிந்து கிடக்கிற குடும்பத்தை
அண்ணன் தம்பி உறவை அப்பாவுடைய வல்லமை பெற்றுக்கார். உட்கார்ற இடத்துல ஒரு அபிஷேகம். இன்னைக்கு ஆவியானவர் ஏதோ பேசுறாரு, அது நான் புரியுது. பேசுறாரு, ஏதோ சொல்றாரு. உங்க வந்திருக்கிறவங்களுக்கு அப்படியே அழுது ஒப்பு கூட. ஆண்டோட உன் முகத்தினுடைய வேதனையை கண்டு ஆண்டவர் சொல்லாரு, நான் பிரகாசிக்க பண்ணுவேன். அந்த பிரகாசம் வீட்டுக்கு வரட்டும். ஒரு ஷைன் பண்ண போற. நீ உன் லைஃப்ல நீ ஷைன் பண்ண போற. இவ்வளவுதான் சத்தமா. குணு குணு உட்காராத. வாய் அப்படியே அப்பாவுக்கு காது கேட்கிற மாதிரி நல்ல இடிமுழக்க சத்தத்தோட கையை தட்டி ஒரு அபிஷேகம் யோபின் வீட்டுக்கு வந்ததை போல இடி முழக்க சத்தத்தோடு அப்பாவுக்கு நன்றி செலுத்துவியா? இடி முழக்க சத்தம். கைகளை தட்ட ரிசீவ். இடி முழக்க சத்தத்தை போல ஹalleluya. நீ ஆண்டவர் கனெக்ட் பண்றாரு. யோபை போல உன் மனைவி உன்னை கண்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறான். உன் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கலன்னு சொன்னவங்க நடுவே யோபுனுடைய குடும்பத்தை தனியா எடுத்து பார்க்கலாமா? யோபு 100 மடங்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா சாத்தான் எப்ப வாழ்க்கையில வந்தானோ, பிள்ளை இழந்து, மனைவி, அந்த குடும்பத்தை, அண்ணன், மகனை எல்லாத்தையும் இழந்து, ஆடு மாடு எல்லாம் இழந்துட்டான். ஒரே ஒருத்தி தான் இருந்தா, மனைவி தான் இருந்தா. அவளும் அவனை காயப்படுத்திட்டே இருந்தா. உன் முகம் எனக்கு வெறுப்பா இருக்குன்ட்டா. உன் சுவாச காற்று எனக்கு வெறுப்பா இருக்குன்ட்டா. யார் குடும்பத்திலேயோ பிரதன்குள்ள ஆவியான பேசுறார். யோபனுடைய வாழ்க்கையில இருந்த வெறுப்பு. தம்பி, பணம் இல்லைனாலுமே மனைவி மாற சந்தோஷப்படுத்த முடியாது. அவ வெறுக்கிறத நீ கொண்டு வந்த நகையை கொண்டு அடமான வச்சுட்ட. அது சாத்தானுடைய தந்திரம். உன்னை 100 மடங்கு பலன் வாங்க வேண்டிய இடத்த இன்னைக்கு கெட்ட பேர் வாங்கி உட்கார்ந்து இருக்கிற. எந்த பணத்தினால் இழப்பினால் உன் குடும்ப வாழ்க்கை உடஞ்சிருக்கோ, நீ கையில் ஆகாதவன், உன்னால ஒண்ணும் முடியல, நீ ஆம்பளையான்னு கேட்ட இடத்துல கர்த்தர் சொல்றாரு, அவ கேட்டதை நீ கொடுக்க முடியாததுனால ரிசீவ் பண்ணினா வீட்டுக்கு அந்த blessing வரும். நல்ல ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணிக்க. உன் குடும்பத்தினுடைய நிலவரத்தை கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, உடைஞ்சு போய் நீ வந்திருக்கிற. அந்த சாத்தானுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க வந்தான். அப்பா சொல்றாரு, யோபனுடைய நிலைமையை மாற்றின கர்த்தர். Thank you. 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 அந்த நிலைமையை மாற்றின தேவன். இப்ப சொல்லட்டும், உனக்கு சொல்லட்டா? நீ நடக்க வேண்டிய இடத்துல நடக்க முடியாம, வாழ வேண்டிய வீட்டுல வாழ முடியாம, உன்னை அனாதையா நிக்க வச்சு தனிமைப்படுத்தி சாம்பலை உள்ள போட்டு விட்டானா அது கர்த்தர் அல்ல. சொல்ல, உன் பணம் வீட்டுக்கு வராதது காரணம் சொல். ஏன் பயப்படுற? என்ன கடினமா சம்பாதிக்கிறப்பா? என்னத்தை சம்பாதிச்சு வச்சிருக்க? சத்தமா சொல்லு. எதை போட்டு விட்டான்? என்ன போட்டு விட்டான் தலையில? சாம்பல் அள்ளி போட்டா யோபு மேல. அவன் உத்தமன், நீதிமான், பயந்தவன், தேவனுக்கு பயப்படுறவன்.
பொல்லாப்பை கண்டு விலகிற அந்த பரிசுத்தமுள்ள வீடு இப்ப சாம்பல் உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு வஸ்திரம் கூட இல்லாம சொரியும் சரங்கும் வலி நாற்றம். கர்த்தர் சொல்றாரு உனக்கு இருக்கிற வியாதி வந்தது யாருனால? சத்தமா சொல்ல. உனக்கு வியாதி வந்தது யார் கொண்டு வந்தது? இன்னைக்கு சொல்லு, அவன் நிலைமையை மாற்றின ஒரு கர்த்தர் இருக்கிறார்னா வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. கவனிக்கிறீங்களா? ஒரு போன வாரத்தில் நம்ம சர்ச்சில் ஒரு குடும்பம் வந்தாங்க. கட்டவிழ்க்கிறக்கா ஜோம் பண்றேன், டெலிவரன்ஸ் பண்றக்கா ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த தம்பிக்குள்ள இருக்கிற ஆவி சொல்லுது, அவங்க அப்பா அம்மாவை பார்த்து நல்லா சம்பாதிப்பாரு. அந்த பேய் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இவன் பணத்தை வீட்டில் வைக்க கூடாது, இவன் நல்லா சம்பாதிக்க கூடாது, இவனை அழிக்கணும், இவன் பையனை அழிக்கணும், இவன் குடும்பம் அழிக்கணும். இதுக்கு தான் நான் வந்திருக்கேன் வீட்டை விட்டு. இந்த வீட்டுக்குள்ள நீ எதுக்கு என்ன துரத்துற? என்னை எதுக்கு நீ போங்கிற? இவன் குடும்பத்தை அழிக்காம நான் போக மாட்டேங்குது. அப்பதான் சொன்னேன், இந்த வீடு அழிக்கப்பட முடியாது, இந்த வீடு ஜீவன் கத்த தருவார். உனக்கு நரகம் ஆயத்தமா இருக்கணும். ஐயோ, அந்த இடத்துக்கு நான் போக விரும்பலன்னு சொல்லுதுங்க. உனக்கு கடைசி நாள் ஆயத்தமா இருக்கிற நரகம் உனக்கு இருக்கணும். அந்த பேய் அலறுது. இதே இடத்துல உட்கார்ந்து இருக்கு, அந்த இடத்துல தான் உட்கார்ந்து கத்துது, எனக்கு அழிவு வேண்டாம். என்ன பேய்க்கு அழிய விருப்பம் இல்லையா? ஆனா அது வந்தது எதுக்கா சொல்லுப்பா. உன் பணத்தை அழிக்க வந்தான், உன் வீட்டை அழிக்க வந்தான், உன் பொருளை அழிக்க வந்தான், உன் சரீரத்தை அழிக்க வந்தான். ஒரு ஜீவன் உண்மையில வேண்டாமா? ஏன் வேண்டாமா? மயக்க உட்கார்ந்துருக்கான் வீட்டுல. உன் பணத்தை அழிக்க வந்தவன், உன் பொருள் அழிக்க வந்தவன் இப்ப சொல்லு, போடா வெளியே, என் வீட்டை விட்டு வெளியே போ. அல்லேலூயா. உன் சரீரம் பலன் அடையட்டும், உன் சரீரம் ஜீவன் அடையட்டும். ஆண்டவர் சொன்னாரு, பலன் அடைவேன். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீ பலன் அடைவ. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 100 மடங்குல ஒரு வார்த்தையை நான் கேட்கிறேன். இங்க வந்ததுல குழந்தை பருவத்தில் இருந்த மாதிரியே, ஐயா நான் இன்னைக்கு இருக்கிறேன், எனக்கு பிரஷர் இல்லை, சுகர் இல்லை, வயிற்று வலி இல்லை, தலைவலி இல்லை, கண்ணு வலி இல்லை, முதுகு வலி இல்லை, உடம்புல எந்த வலியுமே இல்லை, 100 மடங்கு எப்போ நல்லா இருக்கிறேங்கிற மட்டும் கையை தூக்கி பார்க்கலாம். கீழே போன நான் ஒன்று கேட்குறேன், நல்லா புரிஞ்சுக்கணும், சும்மா தூக்க வேண்டாம். எனக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் நம்பிக்கை இருந்தா, நான் போகாததுக்கு உண்மையான காரணம் சொல்கிறேன். 40 தாண்டிட்டாவே சொல்கிறாங்க, நீங்கள் போய் என்ன பண்ணும் சொல்லுங்களேன். ஃபுல் பாடி செக்அப் பண்ண சொல்கிறான். ஹார்ட் பீட்டு பாரு, ப்ரெஷரை பாரு, சுகரை பாரு, பாடி ஃபுல்லாக ஒரு என்ன பாடி செக்கப்பா 2500 ரூபா போட்டு அதை அடிச்சு 1500 ரூபா போட்டிருப்பான். நம்மளால என்ன நினைப்பான், பரவாயில்ல 1000 ரூபா குறையுது, 1500 ரூபாய்க்கு ஃபுல் பாடி செக்அப்னு போவான். போகும்போது நல்லா தான் போவான், வரும்போது ஒரு லிஸ்டோட வருவான். ஏப்பா நல்லா இருந்தையா போனையா, நான் லிஸ்ட் கொடுத்துருக்கான், வயிற்று எண்டோஸ்கோபி போட்டான், ஸ்கேன் அப் பண்றான், என்னென்னமோ சொல்றாயா. பொம்பளைக்கு வராத நோயெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனாதான் தெரியுது. நான் உங்களை கிண்டலுக்கோ கேலிக்கோ நான் பண்ணல. உங்களுக்கு மனசுல கெட்ஸ் இருந்தா உங்க ஃபுல் பாடியை கண்ணுல இருந்து உங்க உச்சாந்தால இருந்து உள்ளங்கால் வரைக்கும், முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்க போய் 100% செக் பண்ணி ஒரு டிசீஸ் இல்லைன்னு ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து எனக்கு சர்டிஃபிகேட் காட்டு பார்க்கலாம். அட சொல்லுப்பா, நான் போகாததுக்கு அதான் தம்பி ஏதாவது சொல்லிடுவான். தெரியாம இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடுது.
சரிதானா? தெரியாம இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாதது ஏதோ கிருபையா போகுது. ஒன்னா கொலஸ்ட்ராலும்பா, இல்ல பிளட் ஹீமோகுளோபின் குறைவும்பா, இல்ல உப்பு சத்து அதிகம்பா, கிரியாட்டின் லெவல் அதிகம்பா. எதுக்கு வம்பு? இந்த ஏரியா பக்கமே அவன் ஆப்பர் போடுவான். சாப்பிடுக்கு ஆஃபர் போட்டான், துணிக்கு ஆஃபர் போட்டான், இப்ப மருத்துவமனைக்கு ஆஃபரை போட்டான். படுபாவி பிரதர். ஏன் பிரதர் போலான்னு ரெடி பண்றியாப்பா? போலாம். இலவச சிகிச்சை முகாம்னு போடுறான். அது ஞாயிற்றுக்கிழமை தான் போடுவான். அந்த அன்னைக்கு நம்ம ஆளுங்க போய் சர்டிஃபிகேட்டுக்காக நிற்பான். ஏன் பிரதர்? ஐயா இலவச முகாம் கால் வலிக்கு போட்டிருக்கான், எலும்பு தேய்மானம் இருக்கான்னு பாக்க. நான் உன்னை சொல்லட்டுமா, நடந்தா தேயத்தான்ப்பா செய்யும். உட்கார்ந்தா வலிக்குது, நின்னா வலிக்குது, படுத்தா வலிக்குது. இப்ப சொல், நீ 100 மடங்கு கரெக்டா இருக்கியா? இல்ல இல்ல, நான் சொல்றது விளங்குதான் உனக்கு? ஏராச்சா ஒரு மாதிரி போலாமா? தைரியம் இருக்க இன்னைக்கு. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, என் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பிளஸ் பண்ணிட்டேன்னா, அப்படியே ரிசீவ் பண்ணுங்களேன். நான் உன்னை பிளஸ் பண்ணிட்டேன்னா உள்ளும் புறம்பும் செழிப்பார்ப்பேன். அப்படியே அந்த கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்களேன். உள்ளும் புறம்பும். அப்ப வீட்டிலையும் நான் நல்லா இருப்பேன், வெளியே நல்லா இருப்பேன், என் அவுட்லுக்கும் நல்லா இருக்கும், இன்னருக்குள்ளே நல்லா இருக்கும். என்னுடைய இன்னர் மேன் பாடி பில்டர் மாதிரி இருப்பான். ஜிம்முக்கு போறியா பிரதர்? டெய்லியும் தான் எடுக்கிறேன், டெய்லியும் பெயிண்டை தூக்குறேன், வைக்கிறேன், எடுக்கிறேன், தூக்குறேன், சுமக்கிறேன். இதுக்கு மேல ஜிம்மு போய் உடம்ப கட்டு. நானும் நடக்கிறேன்னு சொன்னா சொன்ன அன்னைக்கே முடிச்சிட்டேன், நடக்கிறது இல்லை. ஏன் சொன்னே தெரியல. அது வரைக்கும் 2 வாரமா மார்க்கெட்டுக்கு போறேன்னு டெய்லி ஒரு கீரை வாங்க போவேன். கருங்கல் பாளையத்துலேருந்து மார்க்கெட் டெய்லி அமைதியாக வந்துட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து சர்ச்சில் உங்ககிட்ட எல்லாம் சொன்னேன், உங்க கண்ணை மேலே பட்டுச்சான்னு தெரியல. கீரை டெய்லி ஒவ்வொரு கீரை மாற்றி வாங்கிட்டு ஜானு கூட பாப்பார். ஒரு காலகாலத்தில் பெயிண்ட்டுக்கு போவார், நான் நடந்து போயிட்டு இருப்பேன். என்ன பையன் வாக்கிங் போயிட்டு இருக்கப்பா, கொஞ்சம் குறைக்கணுமா? தெரிஞ்ச 4 பேத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, 10 நாள் நடக்கிறேன்னு. அதுக்கப்புறம் யாருக்கும் வரல, அதனால விட்டுட்டு அன்னைக்கே நடக்கிறேன்னு சொன்னேன். பாஸ்டமா இருக்க மீட்டிங் போகும்போது சும்மா இருப்பாங்களா? எதையாவது ஒன்று சொல்றதா? அந்த பாஸ்ட் இப்போ ஐசியூவில் இருக்காரு, இந்த பாஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஏதாவது சொல்லும்போது தான் ஐயோ நமக்கு 3 பிள்ளைகள் இருக்குன்னு பயம் வருது. வியாதியை கேட்கும்போது பயம் வருது. அதுக்கப்புறம் சரி வந்தா அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாவா இல்லையா? ஐயோ ஆண்டவரே, நீ கர்த்தர் சொல்றாரு, நீ மருத்துவரை பார்த்தா உனக்கு டிசீஸ் தெரியும். கர்த்தர்காரம் என் மேலங்க கடுகளவோ இவ்வளவுதான் சத்தமா. கர்த்தர்காரம் என் மேலங்க கடுகளவோ பயம் இல்லைங்க. ஏந்திடுவா என்னை தாங்கிடுவா, இறுதி வரை என்னை சொல்லுவோம். ஏந்திடுவா என்னை தாங்கிடுவா, இறுதி வரை என்னை. கர்த்தர்காரா என் மேலங்க கடுகளவோ பயம் இல்லைங்க. ஹல்லேலூயா. நிஜமா சொல்றேன், இந்த வசனத்தை அப்படியே வச்சுங்க. என்னுடைய கண்டினியூ மெசேஜ் அடுத்த வாரம் பேசுறேன். நேரமா வந்தீங்கன்னா தான் இந்த வசனத்தை நான் உங்களோட நிறைய பேசணும். அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. 100 மடங்கு சுகமாய் நான் இருக்க போறேன். அப்படி சொல்லமா? எப்படி? அதுக்கப்புறம் இருக்கிற ஆசீர்வாதம் இருக்குது. ஐஸ்வர்யவான் ஆகின்னு வரும். அடுத்த வாரம் வாங்க, நீங்க ஐஸ்வர்யவானா மாறலாம். வா இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வாதம். சும்மா சொல்லுங்களேன், 100 மடங்கு சுகமா நான் இருக்க போறேன். 100 மடங்கு என் வீடு நல்லா இருக்க போகுது. ஏங்க இந்த 100 மடங்குங்கிறது புரியுதுங்களா? ஃபிட்டும்பாங்க. ஒரு வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க 100% போட்டு அதுல சீல் போட்டிருப்பான். கரெக்டா? செக்குடுன்னு போட்டிருப்பான். புது வெஹிக்கிள் எடுத்து பாருங்க, செக்குடுன்னு போட்டிருப்பான். அந்த மாதிரி ஏன்னா எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் இதே கொடுப்பான், டேக் போட்டு வைப்பான். சொல்றேன் 100%. நான் சொல்லட்டுமா, 100% சுத்தமான எண்ணெய்மா கலப்படம் இருக்கும். 100% பியூர் காட்டன்மா அதுல கலப்படம் இருக்கும். 100% என்ன நம்புமா, அவன் தான் வேற ஒருத்தைய பார்த்துருவான்.
100 மடங்கு என்னை நம்படி, நான் ரொம்ப நல்லவன். அவன் தான் சொல்லுவான், இன்னும் உன்னை விட அவன் நல்லா இருக்கான். 100 மடங்கு உன் புருஷனுக்கு நீ கேரண்டி கொடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. நீ படுத்து பாரு, அப்ப சொல்லுவான், எப்ப பார்த்தாலும் நோய் நோய் நோயின்னே சொல்லிட்டு இருக்கிறான்னு. அப்ப அந்த 100 மடங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க என்ன ஆசீர்வச்சிட்டீங்கன்னா நான் என் குடும்பம் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். என் குடும்பம் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். 100% பிளஸிங்கா இருப்பேன். 100 மடங்கு பிள்ளை நல்லா இருக்கும், பழுதே இருக்காது. சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியா? 100 மடங்கு சுகம். டாக்டர்கிட்ட போன நோய் இருக்கும், வைத்தியர்கிட்ட போன பல்ஸை பார்ப்பான், பல்ஸை காமின்னு. என் ஆண்டர்கிட்ட போகும்போது பல்ஸ் வேண்டாம். ஆண்டவரே, உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துவினே. இது யாருக்கு? எந்திரிப்பா. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர். யாருக்கு புரியும்? உதவாத என்னை நீ எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. இல்லாம நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. சொல்லுங்கப்பா, நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. கைகளை உயர்த்தி. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. சொல்லுங்களேன், தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, சொல்லுங்க, சொல்லுங்க சகோதரி, சொல்லுமா, நினைங்கப்பா. தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்பவனா அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவனா உலகே அறிய மறந்து வாழ்பவன் நான். அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவன் நான். இதை உலகே அறியும். உறவானே என்னில் நீர் உருவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. கண்களை அடைத்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? விடியாதே, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் கை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லமா? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தான் என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தான் என்ன மறந்தா எங்கே போவேனா? நம்முடைய ஆவி ஆத்ம சரித்த கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்படைப்போம். ஈசாக்கை தேவன் நினைத்ததினாலே அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதித்து நாம் 100 மடங்கு குடும்ப வாழ்க்கையிலும் சபைக்குள்ளும் வெளியிலும் பலனடைவோம். கைகளை தட்டி ஜெபம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஹல்லேலூயா. இந்த கால வேளைக்கு ஜெபிக்கிறப்பா, இந்த நாளுக்கு ஏற்ற வார்த்தையின்படி இயேசுப்பா நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட
காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள் காணப்படட்டும் இயேசுப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஈசாக்கு ஹalleluya விதை விதைத்தது. ஹalleluya. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனை அடைந்தார். நாங்கள் கர்த்தாவே வசனத்தின் மூலம் கேட்டது இயேசுப்பா. ஹalleluya. நாங்கள் விதைக்கிற இந்த வருஷத்தில் கர்த்தர்களை 100 மடங்கு ஆசீர்வதிக்க போகிற கை நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் செய்கிற வேலையில் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். ஹalleluya. பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு படைப்பில் நல்ல ஆசீர்வாதம் காணப்படட்டும். அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் என்ன செய்கிறதோ அதில் கர்த்தாவே ஹalleluya எங்கள் சரீரத்துக்குள் 100 மடங்கு சுகம் உண்டாவதாக. ஹalleluya. எங்கள் குடும்ப வாழ்க்கை 100 மடங்கு ஆசீர்வாதம் காணப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் 100 மடங்கு ஆசீர்வாதம் காணப்படட்டும் சபா. அப்பா நீர் கொடுத்த வார்த்தை அப்படியே இந்த வாரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹalleluya. தேவ கரங்கள் எல்லாவரையும் அர்ப்பணிக்கிறேன். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவரை அன்னைவரை ஆசீர்வதி. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. God bless you all.